நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? இங்க பாருங்க, எனக்கு ஆனந்திய பிடிச்சிருக்கு. நான் ஆனந்திய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நின்னு போக நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் மனசுல ஆனந்தி தான் இருக்காங்க. எனக்கு ஆனந்தி தான் வேணும். ஆனந்தி தான் வேணும். சார், ஏய், யார் நீ? யார் நீ? ஆனந்தியோட ஃப்ரெண்டுன்னா கல்யாணத்துக்கு வந்தமா மூக்கு முட்டை சாப்பிட்டமான்னு கிளம்பி போய்கிட்டே இரு. தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத சொல்லிட்டேன். எனக்கும் ஒரு மாதிரி படபடப்பா. நான் சந்தோஷத்தோட உச்சியில இருக்கேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இருந்தாலும் ஒரு சின்னதா டென்ஷனும் இருக்கு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா முடியணுங்கிற பதட்டமும் இருக்கதான் செய்யுது. மனசெல்லாம் ஏதோ படபடன்னு மனசுக்குள்ள அடிச்சுட்டு தான் இருக்கு. கல்யாணம் ஆகிற எல்லாருக்குமே இந்த டென்ஷனும் படபடப்பும் இருக்கும்ல. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற டென்ஷன் எல்லாருக்குமே இருக்கும்ல. எல்லா கல்யாண பொண்ணுக்குமே இது இருக்கிறது சகஜம் தானா? இல்லனா நான் தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேனா? இத நான் ஏன் உங்ககிட்ட கேக்குறேனா, இந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு நீங்க தானே.